அலகு 3 தேசிய கோட்பாடு பாகம் 2. நீங்கள் கற்கப் போவதென்ன? தேசிய கோட்பாடு. முதல் கோட்பாடு இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல். சமயம் மலேசியர்களின் முதன்மையான பிடிப்பு என்பதைச் சுட்டுகிறது. இக்கோட்பாடு பிற சமூகத்தினரின் சமய வழக்குகளை மதிக்கும் மக்களை உருவாக்குகிறது. இவற்றை தவிர்த்து இக்கோட்பாடு பல்லின மலேசிய சமூகத்தினரிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது கோட்பாடு பேரரசுக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல். எல்லா மலேசிய மக்களும் தங்களின் முழு பற்றுதலையும் விசுவாசத்தையும் நாட்டின் முகாமை தலைவர் எனும் வகையில் மாட்சிமை தாங்கிய மாமன்னருக்கு செலுத்த வேண்டும். இக்கோட்பாடு மலேசிய சமூகத்தினரை ஒற்றுமையுடனும் நாட்டுப்பற்றுடனும் இருக்க செய்கிறது. மூன்றாவது கோட்பாடு அரசியலமைப்புச் சட்டத்தை உறுதியாக கடைப்பிடித்தல். அரசியலமைப்புச் சட்டத்தை உறுதியாக கடைப்பிடித்தல் என்பது கூட்டரசு அரசியலமைப்பே நாட்டின் உயரிய சட்டம் என பொருள்படுகிறது. இந்த கருத்துருவின்படி கூட்டரசு அரசியலமைப்பை விட மேலான ஒரு அமைப்பு இல்லை. மக்கள் அரசியலமைப்பை ஏற்று கடைப்பிடிப்பதோடு அதன் மாட்சிமையை தற்காப்பதே அரசியலமைப்புச் சட்டத்தை உறுதியாக கடைப்பிடிப்பதை கோருவதாகும். நான்காவது கோட்பாடு சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல். ஒவ்வொரு மனிதரும் வரையறுக்கப்பட்ட எல்லா சட்டங்களையும் மதிப்போடு அதற்கு கட்டுப்படவும் வேண்டும் என்று பொருள்படுகிறது. சட்டங்களை பின்பற்றுவதன் மூலம் சமூக நல்விணக்கத்தையும் நாட்டின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இயலும். விசுவாசமிக்க குடிமக்களாகிய நாம் நாட்டில் சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதலை அவசியமாகும். ஐந்தாவது கோட்பாடு நன்னடக்கையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல். மலேசியர்களின் ஆளுமையை அவர்கள் கடைப்பிடிக்கும் நன்னெறி பழக்கங்களின் வழி பிரதிபலிக்கின்றது. இது கட்டுப்பாடங்கு, தூய சிந்தனை, நல்லிணக்கமான வாழ்க்கைச் சூழலைக் கொண்ட சமுதாயத்தை உருவாக்குகின்றது. மக்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒன்றிணைந்து செயல்படுகின்றனர். தேசிய கோட்பாட்டின் பங்கு. தேசிய கோட்பாடு மலேசியர்களிடையே ஒருமைப்பாட்டையும் சகிப்புத்தன்மையையும் ஏற்படுத்துகின்றது. தேசிய கோட்பாடு நாட்டின் மீது விசுவாச நம்பிக்கையையும் பற்றுதனையும் வளர்ப்பதில் வழிகாட்டியாக அமைகின்றது. பல்வேறு சமயங்களையும் நம்பிக்கைகளையும் கொண்டாடுதல். இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல் கோட்பாடு தத்தம் சமய போதனைகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் கட்டுப்பட்ட சமூகத்தை உருவாக்குவதில் பங்காற்றுகிறது மற்றும் பணிவுமிக்க இறைவனின் கருணைக்கு எப்பொழுதும் நன்றி கூறி போற்றிடும் மலேசிய மக்களை உருவாக்கியுள்ளது. நாட்டின் பற்றுமிக்க மலேசிய சமுதாயத்தை உருவாக்குதல். தேசிய கோட்பாடு நாட்டை நேசிக்கும் உணர்வுமிகு சமுதாயத்தை உருவாக்கவல்லது. நாட்டிற்காக விசுவாசமும் தியாகமும் செய்ய தயாராக இருக்கும் சமுதாயத்தை நாட்டுப்பற்று வளர்க்கிறது. மேலும் நாட்டுப்பற்றானது நாட்டின் இறையாண்மை அடையாளங்களான ஜாலூர் கெமிலாங், நாட்டின் சின்னம், நெகாராகு பாடல் ஆகியவற்றை மதிக்கும் மலேசியர்களை உருவாக்குகிறது. சட்டங்களை மதிக்கும் பழக்கத்தை வளர்த்தல். நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் குற்றச்செயல்களில் மக்கள் ஈடுபடாதிருக்க தேசிய கோட்பாடு வழிகாட்டுகிறது. சட்டங்களை கடைபிடிப்பது அமைதியையும் சுபீட்சத்தையும் ஏற்படுத்தும். சமுதாய ஒற்றுமையை வலுப்படுத்துதல். மலேசிய சமூகத்தினர் பகிர்ந்துணர்வையும் சகிப்புத்தன்மையையும் அமல்படுத்துவது அவசியம். தேசிய கோட்பாட்டின் வாயிலாக சமயம், பிற இன பண்பாடு ஆகியவற்றை மக்கள் விளங்கிக் கொள்வதோடு மதிக்கவும் வழிகாட்டுகிறது. நன்னெறியை பதிய செய்தல். தேசிய கோட்பாடு மலேசிய சமுதாயத்தினரிடையே உயரிய மரியாதையையும் நன்னடத்தையையும் ஊட்டுகிறது. இந்த நெறியானது சமுதாயத்தில் நல்விணக்கமான தொடர்பையும் ஒருவரை மதிக்கும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னெறிமிகு சமுதாயத்தை உருவாக்குதல். கல்வி, பணி, வாழ்க்கை ஆகியவற்றில் மிகச்சிறந்த நிலையை அடைய தன்மை காரணமாகிறது. இந்த உயர்நெறிமிக்க பண்பானது தேர்வில் பார்த்து எழுதுதல் போன்ற எதிர்மறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிலிருந்து நம்மை தவிர்க்கச் செய்கிறது. மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள்.
நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.